வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கையின் வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய தினம் தமிழகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாள், சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நாள். நண்பர்கள் தமிழகத்திலிருந்து பார்க்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாக்குரிமையை தவறாமல் நிறைவேற்ற வேண்டும். அது நமது கடமை, நமது உரிமை. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில தமிழகம் இலங்கையில காலை 6 மணி அளவில் பரவலாக வறண்ட வானிலை நிலவும். கடந்த ஒரு சில நாட்கள்ல தமிழகம் இலங்கையில் அதிகமான வெப்பம் வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. தற்பொழுது இந்த மழை ஒரு வெப்பத்தை குறைக்கக்கூடிய வகையில் நமக்கு வரப்போகின்றது. மிகவும் முக்கியமான தகவல் இன்று நமக்கு இருக்கின்றது நண்பர்களே. இன்று நண்பகல் வரையிலும் தமிழகம் இலங்கையில் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை டெல்டா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இலங்கையில தெற்கு மாகாணம், மேற்கு வடமேற்கு மத்திய மாகாணம் வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும். கனமழையாக இலங்கையினுடைய ரத்தினபுரி, டெனியாயா, நுவரெலியா அதற்குட்பட்ட இடங்கள், கோஸ்லாண்டா, அதே போல அம்பாறை, மட்டக்களப்பு, கதிர்காமம், பொத்துவில், பதுளை போன்ற இடங்கள் வரைக்கும் மழையின் வாய்ப்பு அதிகரித்திருக்கும். வெப்பத்தை விரட்டக்கூடிய மழை நமக்கு இருக்கின்றது. நிச்சயம் இது வரவேற்கத்தக்க ஒரு செய்தி. பிற்பகல் 1 மணியிலிருந்து இலங்கையின் ஹட்டன், ரத்தினபுரி அந்த பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்கள்ல அதி கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இலங்கையில் இருப்பது மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் நண்பர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மலைப்பகுதிகள், சாலை பள்ளம் நிறைந்த பகுதிகள், மண் சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகள், பாதுகாப்பாக நீங்கள் பயணங்களை மேற்கொள்வது மிகவும் நல்லது. பிற்பகல் 3 மணிக்கு இலங்கை முழுவதற்கும் கனமழை தொடரும். மேற்கு வடமேற்கு மாகாணங்கள்ல தொடர்ந்து தீவிரமாக மழை பொழிவு இருக்கும். தமிழகத்தில தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பரவலாக லேசான முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். தமிழகம் மற்றும் இலங்கையின் நமது சேனலை தொடர்ந்து நிறைய நண்பர்கள் நீங்கள் பார்த்து பயன்பெற்று வருகின்றீங்க. நமது தகவல்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்திடுங்க. நேரடியாக உங்கள் நண்பர்களுக்கு நம்முடைய தகவலை அறிமுகப்படுத்திட்டு நமது சேனலை தொடர்ந்து பார்க்க சொல்லுங்க. நம்முடைய சேனலுடைய வாட்ஸ்அப் எண் இன்ஃபோ பேஜில் கொடுத்திருக்கின்றேன். அதையும் நீங்கள் உங்கள் மொபைலில் சேவ் செய்து கொண்டு தினசரி நீங்கள் நம்முடைய தகவல்களை, சந்தேகங்களை எதுவாக இருந்தாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் மீண்டும் தமிழகம் இலங்கையில் மழை அதிகரிக்கும். பரவலாக இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள்ல வெள்ளிக்கிழமை மாலை வேளைகள் நாளைய தினம், தமிழகத்தில தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல தொடர்ந்து ஒரு சில இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். இது போன்று அடுத்தடுத்த நாட்களின் தகவல்களை தொடர்ந்து காலை 6 மணிக்கு நமது சேனல் மூலமாக சரியாக நீங்கள் துல்லியமாக தகவல்களை பெறலாம். இந்த வீடியோல முழுவதுமாக அடுத்தடுத்த நாட்களின் தகவலை சுருக்கமாக எந்தெந்த நாட்களில் மழை இருக்கும், 25 சனிக்கிழமை, 26 ஞாயிற்றுக்கிழமையும் தமிழக இலங்கையில் பரவலாக மழை இருக்கும். வங்கக்கடல்ல ஒரு நிகழ்வு உருவாகி அது தமிழகம் இலங்கையை நோக்கி நகர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் நல்ல மழை பொழிவை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இதன் காரணமாக நமக்கு அதிகமாக இப்பொழுது இருக்கின்ற வெப்பம் நிச்சயம் விரட்டி அடிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை 28 கனமழை இலங்கை முழுவதற்கும் எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். நம்முடைய சேனலுடைய வீடியோஸை நீங்கள் முழுவதுமாக பார்த்தாலே போதும், அடுத்தடுத்த நாட்களின் தகவல்கள் தெளிவாக உங்களுக்கு புரியும். 29ஆம் தேதி புதன்கிழமை தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக ஒட்டிய பகுதிகள் பரவலாக அநேக இடங்கள்ல மழை இருக்கும். இலங்கை முழுவதற்கும் கனமழை மிகவும் முக்கியமான ஒரு செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் மழையோடு நாம் நிறைவு பெறுவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்தது மே மாதம் இன்னும் உஷ்ணமாக நமக்கு இருக்க போகின்றதா
இல்லை மழை வாய்ப்புகள் இருக்க போகின்றதா? தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். மிகவும் சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அரபிக்கடல்ல ஒரு சில நிகழ்வுகள் அது தமிழகம் இலங்கைக்கு மழை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. 30ஆம் தேதி தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா, இலங்கைக்கு பரவலாக முழுவதற்கும் மழை காத்து கொண்டிருக்கின்றது. முக்கியமாக இலங்கையின் வடமாகாண பகுதிகளில் பரவலாக நீண்ட நாட்களுக்கு பிறகு கனமழை இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் எதிர்பார்க்கின்றோம். ஸோ இது போன்ற தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களின் தகவல்களை நம்முடைய சேனல் மூலமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் எண்ணுக்கும் கமெண்ட் பாக்ஸிலும் தெரியப்படுத்தலாம். மே மாதத்தின் தொடக்கத்திலேயே தமிழகம் மிகப்பெரிய மழையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மே 3ஆம் தேதி தமிழகம் பரவலாக டெல்டா, அதாவது கொங்கு மண்டலத்தின் பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தீவிரமாக அநேக மாவட்டங்களில் மழை இருக்க போகின்றது. நிச்சயம் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு தகவல். மே மாதம் கொளுத்தக்கூடிய கோடை வெயில், அக்கினி நட்சத்திரம் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள், இதற்கு மத்தியில மழை வாய்ப்புகளும் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில இருக்க போகின்றதா தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நிச்சயம் இது போன்ற அடுத்த நாள் தகவல் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். விடைபெறுகின்றேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.